சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.
சோத்திரமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பாட்டகர்ல. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? நீங்க இருந்து இவ்வளவு நாள் இருந்தது எங்கம்மா? இப்போ இங்க இருந்து இப்போ 6 மாசம் இங்க இருக்கிறேன். அதுக்கு முந்தி நாங்க பொள்ளாச்சியில இருந்தோம். உங்க கால்ல என்ன பிரச்சனைமா? கால்ல ஆணி குத்தி ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட்டு ஒண்ணும் செய்யாது சொன்னாரு. அப்புறம் அதுல நீர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 2 லட்சம் வரை செலவாயிடுச்சு அதுல. அது அப்புறம் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல. நாங்க நம்பிக்கையோடு இருந்தேன். அப்புறம் கடைசிக்கு அது கால் பயங்கர வீக்கா நிறைய இடங்கள்ல ஜோம் பண்ண ஒண்ணுமே இங்க வந்து இங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? நீங்க அங்க பொள்ளாச்சி வந்து பாத்துருக்கோம். சரி சரி. இங்க வந்து எங்க கொழுந்தார் கொண்டாடி கூட்டி வந்தா வாங்க அங்க ஜோம் பண்ணி வரலாம்னு நினைச்சிட்டு சரி வந்து அப்படி ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு என் கால வீக்க ரொம்ப குறைச்சி. 2 வருஷமா கால் வீங்கியே தான் இருக்குமா? ஆமா வீக்கா. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டம். அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கமா வந்து அப்புறம் ஆண்டவர் எங்க டாக்டர்ட்ட போய் சுகமாகல. ஒண்ணும் சரியில்லை. இங்க வந்து ஜோம் உடனே வீக்கத்துல குறைச்சி. அல்லேலூயா சோத்திரம். சரி. இப்ப எத்தனை மாசமா அங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசம் வரேன். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப 3வது ஞாயிற்றுக்கிழமையா நீங்க வந்திருக்கீங்க. 3வது மாசமா வந்திருக்கீங்க. இப்ப வீக் எல்லாம் வத்திருச்சு. வேற என்ன? சரி ரோகிணி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல நானும் பையன் மருமக இருக்குது. அப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் சந்தோஷமா? உங்களுக்கு இப்படி பொண்ணு ஆடிட்டு சந்தோஷம். பையனு கூட இந்த காலை சொன்னேன். அங்க போய் தான் இந்த காலை ஒரு சுகம் கொடுத்துருக்காங்க. இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ இப்படி காலில் பொண்ணு உள்ளவங்க பிரச்சனை வியாதியஸ்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போகணும்? நீங்க தொடர்ந்து விசுவாசி. உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பாங்க. காலில் பொண்ணு இருந்ததா சொன்னீங்களே, நல்லா ஆறிட்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. சந்தைகள் போகும். ஆமா, அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்ப 10 வருஷம் இருக்குமே. அதுதே மாறிட்டோம். அப்ப அம்மா கால்ல புண்ணு இருந்ததா? கால் பூரா புண்ணு அழுகி விரல அழுகி நீங்களே கூப்பிட்டு எழுந்து வர முடியல. சரி. நீங்க மேடையில இருந்து வந்து இறங்கி வந்து மற்றவங்க மேடையில ஜெபம் பண்ண. சரி. நீங்க இறங்கி வந்து ஜெபம் பண்ண. சரி. இதோட உங்களுக்கு எல்லாம் நல்லா சோமாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுல இருந்து சோத்திரம் கால் சோமாயிடுச்சு. அதுல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கால் அழுகி இருந்தது இல்லையா? பூரா நீர் அழுகிச்சு எழுப்பி வர முடியல. அஞ்சு மணல் தானே. ஆமா ஆமா ஆமா. மணல்லாம் காலில் ஒட்டிச்சு. நீங்க வராண்டான்னு சொல்லி நீங்க வந்து இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியில் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? டெய்லி நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் இதை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். தினந்தோறும் அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். அப்பொழுது இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று நாம் ஊழியங்களை நடத்தி வருகிறோம். கணக்கற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய ஊழியம் இருக்க கர்த்தர் உதவி செய்து வருகிறார். முக்கியமாக பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பல பிரச்சனைகள், பாவ போராட்டங்கள், சாபங்கள் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக விடுதலையை கட்டளையிட்டு வருகிறார். வருகிற சனிக்கிழமை ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து இந்த விடுதலையின் ஊழியம் நடைபெறும். காலையில் 10 மணியிலிருந்து மதியானம் 1 மணி வரைக்கும். கூட்டத்தின் இறுதியிலே நான் மாத்திரமல்ல, கோயம்புத்தூரை அன்னூரை சார்ந்த அன்பு ஜோசப் அண்ணன் அவர்கள், அதே போல் ஆசிரியர் ஜபஜாமவான் வருவேல் செய்ய அவர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜபிப்போம். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் சிறப்பான விருந்தும் பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்க விரும்புகிறேன். எங்கே இருந்தாலும் வாங்க, இயேசு உங்களுக்கு தருகிற விடுதலையை பெற்று செல்லுங்கள். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, நமது ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் தாராளமாக வந்து அந்த முதியோரிடத்தில் தங்கலாம். தினந்தோறும் சிறப்பு ஜபங்கள் உண்டு. 3 வேளையும் நல்ல உணவுகள் உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, பேவர் பிளாக் ரோடெலாம் போடப்பட்டு அந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது. நிறைய பேர் வந்து தங்கலாம். கடைசி காலங்களிலே முதியோர், நல்ல ஆவிக்குரிய முதியோர் வேண்டும் என்பவர்கள் நீங்கள் தாராளமாக என்னை அணுகலாம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து அந்த எண்ணாகமங்கள் 11வது அதிகாரத்தை தியானிக்கிறோம். பாருங்கள்,
19வது வசனம், நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல, நான் இறைச்சி தருவேன், நான்வெஜ் தருவேன், வெறும் மன்னாவை தான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வல்லமை நான் இருக்கு, நீங்கள் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் நிச்சயமாக நான் உங்களுக்கு இறைச்சியை தருவேன். 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் நான் தருவேன் என்று ஆண்டவர் அங்கே அழகாக சொல்லுகிறார். இவங்க வந்து ஒரு நாள் கேட்டிருப்பாங்க, ஒரு நேரமாவது எங்களுக்கு இறைச்சி தாங்க தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் 1 மாதம் நான் உங்களுக்கு தாரேன். இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு 1 மாதம் இறைச்சி கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு கறி வேணும். ஆனால் அதெல்லாம் தர முடியுங்கிறது அன்று சொல்கிறேன். நான் 1 மாதம் தாரேன். நம்ம வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலை தாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்டேன்னா, எப்போ உனக்கு 3 லட்சத்துக்கு நான் வேலை தாரேன், சம்பளத்துக்கு வேலை தாரேன். நம்ம 10,000 சம்பளத்துக்கு கேட்குறோம். அவர் சொல்லி 3 லட்சத்துக்கு வச்சுக்க, ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு வீடை தாங்கப்பான்னு கேட்டால் 2 கோடிக்கு ஒரு வீடை தாரேன்ப்பா நீ வச்சுக்க. நாம் வந்து நம்ம கிட்ட பார்வை உடையவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் தூர பார்வை உடையவராக, பெரிதான பார்வை உடையவராய் காணப்படுகிறார். நம்ம கொஞ்சோல கேட்குறோம், ஆண்டவர் நமக்கு அதிகமாக தருகின்றவராக இருக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய விளங்கி கொள்ள முடியாத அன்பு என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆண்டவரே நான் ஒரு 2 கிரவுண்டு நடையில் நடக்கணும்னு சொல்லி கேட்டால் 20 கிரவுண்ட் நடந்துக்கப்பா, நான் உனக்கு கிருபை தாரேன்பாம்பார். வாட்ச்மேனாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். நின்றுகிட்டே இருக்கணும், காலில் வெரிகோஸ் வந்துடும், இல்லைன்னா தொடர்ந்து நின்றுகிட்டே இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் சொல்லுவீங்க 1 மணி நேரமாவது நான் நின்று பிஸ்னஸ் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாள் முழுக்க நினைக்க உனக்கு நான் பலம் தாரேன், கிருபை தாரேன். ஆஸ்திரேலியாவில் நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வருஷமாக நம்ம ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க செஃப்பாக இருக்காங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும். நான் கேட்பேன், பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1 மணி நேரம் நிற்கிறது கூட கஷ்டமாக, எப்படி நீங்கள் நிற்கிறீங்க? ஆண்டவர் கிருபை தாரார், நாள் முழுக்க நான் நின்றுக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன காரியத்தை சின்ன வேலையை கேட்டிருப்பீங்க, பெரிய வேலையை நான் தாரேன் வச்சுக்க. நம்ம கேட்டுக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிருபைகளை தருகிறவர், பதிலை தருகிறவர், ஆசீர்வாதங்களை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். நான் ஆண்டவர்கிட்ட 5 ஏக்கர் நிலத்தை கேட்டேன், ஊழிய செய்திருக்கேன், 7 ஏக்கரை கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனையோ 7,000 ஏக்கரையும் கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்ம கேட்பது கொஞ்சம், ஆண்டவர் தருவதோ அதிகம் என்பதற்கு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். எப்பொழுதுமே நம்ம கேட்குறது கொஞ்சம், ஏன்னா நம்முடைய அறிவு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் சிறிதாகவே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோ பெரிதான ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே பெரிதானவைகளை செய்கிறார். பாருங்கள், ஐயரை இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், மீனை பிடிக்க முடியல, ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. நான் இந்த கடலையே பிறந்து விளந்திருக்கிறேன், இந்த கடலை பற்றி எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, எப்படி வளைய போட்டால் எப்படி மீன் பிடிக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். நீர் போதகர், உமக்கு மீன் பிடிக்கிற தொழில் சம்பந்தம் கிடையாது, ஆனால் நீர் சொன்னீர் என்பதற்காக நான் ஆழமான இடத்துல கொண்டு போய் நான் வளைய போடுறேன்னு சொல்லிட்டு பேரு சொல்கிறார். பை த டைம் பீட்டர் வாஸ் a seasoned campaigner, இந்த மீன் பிடிக்கிற தொழிலை கொட்டை போட்டிருந்தார். அவர் தோல்வி அடைந்திருக்கும் பொழுது ஆண்டு ஒரே ஒரு ஆலோசனை கொடுக்குறார், போய் போடுப்பா, ஆழமாக போய் வளைய போடுப்பான்னு சொல்லி ஒரே ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அதை போய் அவங்க செஞ்ச உடனே வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக அது அளவுக்கு மீன் கிடைக்கிது. டக்குன்னு போட்டில் சைடில் இருக்கவங்களாம் கூடுறாங்க, அவங்கெல்லாம் வராங்க, அவங்களுக்கு போட்லேயும் நிரப்புறாங்க, எல்லா போட்டும் மூழ்கிற அளவு இருக்குது, மீன் கிடச்சிருக்கு. அவங்க லைஃப்லேயே அப்படி மீன் பிடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏதோ கொஞ்சோல மீன் கிடைக்கும்னு பார்த்துருவோம், ஒரு பிழைப்புக்கு இன்றைக்கி போய் மீன் கிடச்சி அதை விற்று சாப்பிட்டா போதும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆண்டவரோ அந்த படகுகளே அமிலத்தக்க அளவிற்கு, போட்லாம் பார்ட்னர்ஸ்லாம் வராங்க, எல்லா போட்டும் அமிலத்தக்க அளவிற்கு மீன்களை கொடுத்தாராம். அவங்க ஹிஸ்ட்ரியில், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில், இல்லைன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டில் இவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு. அதுதான் ஆண்டவர். நம்ம கேட்பதை விட, நினைப்பதை விட, நாம் ஆசைப்படுவதை விட பல மடங்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் காண்கின்ற காரியமாக இருக்கிறது. From this what we come to understand is very simple. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார், அவர் தாராளமாய் தருகிறார். இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு நான் இப்போ சொன்னால் புரியாது. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை அதை அனுபவமாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துல நாங்கள் மோசை கேட்டபோது, ஜனங்கள் கேட்டபொழுது ஆண்டவர் கொடுத்தார்ல, அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவார். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது பயங்கரமானதாக இருக்கும்.
கனவுல கூட சில ஊழியக்காரங்க நினச்சிருக்க மாட்டாங்க, இப்படிலாம் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், இவ்வளோ கூட்டத்தை கொண்டு வருவார், இவ்வளோ கட்டடங்களை கொண்டு வருவார், இவ்வளவு வெளிநாடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு செல்வார். அவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சோல கேட்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான காரியமாக இருக்கிறது. ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல, 1 மாதம் நான் இறைச்சி டெய்லி நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் தரேன். கொஞ்சோல ஒரு துண்டு கிடைச்சா போதும், 2 துண்டு கிடைச்சா, கறி கிடைச்சா போதும் நினச்சிருப்பாங்க. ஆண்டு 1 மாதம் தரேங்கிறார். சின்ன வயசில், வாலிப வயசில் கல்யாண வீட்டுக்கு போகும்போது மட்டன் எப்போ வைப்பாங்கன்னு காத்து கிடப்பேன். மட்டன் வைக்கும்போது கொஞ்சோல தான் வைப்பாங்க சில இடங்களில் ஓரளவு பரவாயில்லாமல் வைப்பாங்க. ஒரு சில வீடுகளில் தான் நிறைய வைப்பாங்க. அப்போ வருத்தமாக இருக்கும், ஐயோ இவ்வளோண்டு மட்டன் வச்சுருக்காங்களே, எப்படி காணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாப்பிடணும்னு மக்கள் நினைப்பாங்க, வாலிபர்கள் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆண்டவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தெய்வமாக இருக்கிறதுனால, எவ்வளோ நாள் வச்சுக்கப்பா, நீ எவ்வளோ நாளும் சாப்பிடு, உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன், எவ்வளோ வேணாலும் நீ வச்சுக்கன்னு சொல்லி தருவது தான் நம்முடைய ஆண்டவர். பெற்றோர்கள் கொஞ்சோல சாப்பிடு போதும், இல்லைன்னா கொஞ்சோல நீ செலவழி போதும், அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அது அவருடைய கடமை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நான் ஆண்டவர் அப்படி அல்ல, எவ்வளோ நாள் வச்சுக்க, உனக்கு எவ்வளவு தேவையோ அதை தருகிறேன், நீ கேட்பதற்கு அதிகமாக உனக்கு நான் செய்வேன், வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக செய்வேன். ரூத் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போனாங்க போவாசுடைய தோட்டத்துக்குள்ளே. ஏதோ கொஞ்சம் வயிறு நிறைஞ்சா போதுமே, மாமிக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீர்களா? போவாசை மணமுடிக்கும்படியாக அவ்வளோ ஏக்கர் கணக்கில் 100கணக்கான ஏக்கர்களுக்கு சொந்தமான போவாசை மணமுடிக்கும்படியாக, ஓபேத் பிறக்கும்படியாக, ஓபேத்துக்கு ஈசாய் பிறக்கும்படியாக, ஈசாய்க்கு தாவீது பிறக்கும்படியாக, தாவீதின் வம்சத்தில் ஆண்டவர் வரும்படியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். சாப்பாடு கிடைச்சா போதுமேன்னு போன ரூத்துக்கு ஆண்டவர் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்பது நம்மை மிகவும் பரவசப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம அறியாமலே அவரை நேசிக்கிறோம். ஆண்டவர் வல்லமை எவ்வளோ பெருசுன்னு தெரியாமலே அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு அது தர மாட்டீங்களா, இவ்வளோண்டு தர மாட்டீங்களா, இவ்வளோண்டு தர மாட்டீங்களான்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளோ பெரியவன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நிறைய கேட்போம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்டாலுமே நிறைய தருவார், நீங்கள் நிறைய பெருசாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதை செய்வார். எனவே இந்த நாளிலும் கூட இந்த செய்தி உங்களுடைய கண்களை திறக்கிற செய்தியாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஊழியத்திலையும் கூட எவ்வளவோ காரியங்களை நாம் காண்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட சிறிய அளவில் கேட்டோம், ஆனால் ஆண்டவர் பெரிய அளவில் செய்தார். வெறும் ஆசிரியத்தில் மாத்திரம் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், வாலிபர்களுக்கு மாத்திரம் நான் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறவனாக இருந்தேன். ரொம்ப வருடமாக வெறும் 5 பேர்கள் 6 பேர்லாம் கூட்டத்துக்கு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை தொலைக்காட்சியில் படமாக்க வைத்து, வீடியோவில் படமாக்க வைத்து, தொலைக்காட்சியில் இதை போட வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தை அறிமுகமாக்கி 1000, 2000, 3000 பேர் என்று ஆசிரியத்தில் வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நாகர்கோவில், மாத்தாண்டம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பெங்களூர், சென்னை என்று பல இடங்களுக்கு செல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் ஆரம்பத்தில் வெறும் 5 பேர் தான் இந்த ஊழியத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, 6 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. 4 பேர் தூங்கிடுவாங்க, 2 பேர் வாட்சை பார்த்துட்டு இருப்பாங்க, 2 பேர் சோவாரிட்டு இருப்பாங்க, எப்படா மெசேஜை முடிப்பான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவ்வளவு ஒரு சாதாரணமாக இருந்த இந்த ஊழியத்தை ஆண்டவர் இன்றைக்கு இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருப்பது ஒரு பெரிய விந்தை அல்லவா, ஒரு பெரிய மகத்துவமான காரியம் அல்லவா. என் நோக்கி கூப்பிடு அன்று சொல்கிறார். மகனே மகளே, என் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். நமக்கு அறியாது எட்டாதமான பிஸ்னஸில் உங்களுக்கு அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை எல்லாம் அவர் அறிவிப்பார். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க இவ்வளோ பிஸ்னஸை கொடுப்பார் ஆண்டவர், இத்தனை 1000 விழாக்காரங்களை கர்த்தர் கொடுப்பார், அவங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்குறதுக்கு உதவி செய்வார்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. சின்ன கடையில் வச்சுருக்கலாம், சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், 4-5 கஸ்டமர்ஸ் தான் ஒரு நாளைக்கு வரவங்களா இருக்கலாம். 4 பேர் 40 பேராக 400 பேராக 4000 பேர் 4 லட்சம் பேர் டெய்லி கடைக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? பெருகிட்டே நீங்கள் போவீங்க. கர்த்தர் அப்படித்தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அப்படித்தான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கொஞ்சோல கொடுக்க விரும்பவில்லை, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுக்க விரும்புகிறார். கொஞ்சோல அளவிலே உங்களை உயர்த்த விரும்பவில்லை, அதிக அளவிலே ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார்.
எனவே இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவலையப்படாதீங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற, நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதையெல்லாம் உங்களுக்கு கண்களாலே நீங்கள் காண்பீர்கள் என்கிற மிகுந்த நல்ல செய்தியை நான் அறிவிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூடவே இருப்பதாக. ஆண்டவர் உங்களை இந்த செய்யும்படி ஆசீர்வதித்தாருங்கிற செய்தியை சாட்சியாய் பகருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா அருமையான சத்தியத்தை கேட்க ராஜா என் தகப்பனே நீங்கள் உதவி செய்தீங்க. எங்களுக்கு பரவசமாக இருக்கிறதாக கொஞ்சம் கேட்குறோம், நீங்களோ எங்களுக்கு அதிகம் தருகிற தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா தோத்திரம் ஐயா. ஏசப்பா எவ்வளோ ஒரு அருமையான சத்தியத்தை கேட்கும்படியாக உதவி செய்தீங்க. இப்படி வல்லமைக்கு முடிவில்லை, இப்படிய வல்லமைக்கு அளவில்லை ராஜா. நீங்கள் சர்வ வல்லமை உடைய தேவனாக எந்த மனிதனுக்கும் அளவுக்கு மீறி ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதான கிருபைகளை உடையவராக இருக்கிறீங்க. ஒரு சின்ன சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடச்சிடாதா, கொஞ்சோல வருமானம் வந்துடாதா, ஒரு சின்ன பிஸ்னஸ் கிடச்சிடாதான்னு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்களை மாந்தோறும் சம்பாதிக்கிற பிஸ்னஸை கொடுக்க ஆண்டவரே, அவர்களுக்கு எத்தனையோ பில்டிங்கை கொடுக்க, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களை கொடுக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை கிடச்சிடாதான்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் என்று சொல்லி சம்பளத்தை கொடுத்து நீர் வாழ வைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும் அப்பா. நம்முடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும் ஐயா. கோணலான காரியங்களை செவைப்படுத்துங்கப்பா. தேவையை கண்டு மலைத்து போய் நிற்கிற மக்களுக்காக வருகிறோம் ஐயா. இவ்வளோ தேவை இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யாரெல்லாம் மலைத்து போய் நிற்கிறார்களோ, பிள்ளைக்கு இவ்வளோ சம்பளத்தில் கூட வேலை இல்லைன்னு யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ, கண்ணீரை கண்டு அற்புதத்தை செய்து ராஜா ஆண்டவரை எப்படியாவது அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஐயா, எங்களுக்கு சம்பளம் இல்லையே, வேலை இல்லையே, போதுமானதாக இல்லையேன்னு தவிப்பார்கள்னா ஆண்டவர் நீங்கள் அவர்களுக்கு எப்படியாவது நல்ல சம்பளத்தில் வேலையை கொடுத்து உதவி செய்யுங்க. கல்ஃப் கண்ட்ரீஸில் யுத்தத்தினால ஆண்டவரை மக்கள் நிறைய பேர் வேலை இழக்கிறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்வாங்க? நீங்கள் தான் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யணும், அதிசயத்தை செய்யணும் ஐயா. மகத்துவரே, இந்த தெய்வமே நம்முடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போவதாக. இப்பொழுதே நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருப்பதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இறைவா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. வியாதிப்பட்டிருப்பாங்கன்னா எவ்வளவு கஷ்டம், அந்த குடும்பத்தார் எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறாங்க. மருத்துவமனையில் எத்தனை லட்சம் பேர் படுத்து கிடக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கிருபையாக இறங்கும். என்ன பாவ சாவம் இருந்தாலும் உடைத்து போட்டு ஆண்டவர் இந்த கிருமிகளை மறைய செய்து, நோய் தொற்று கிருமிகளை மறைய செய்து, வேதனையை மறைய செய்து, கண்ணீரை மறைய செய்து அவர்களை வாழ்விக்க வேண்டும். இழந்து போன பழைய சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். பசி இல்லாதவர்களுக்கு பசி உண்டாகட்டும். தூங்க முடியாதவர் நல்லா தூங்கட்டும். நடக்க முடிய நன்கு நடக்கட்டும். கர்த்தாவே, நம்முடைய கண்களில் அவருக்கு இரக்கம் கிடைக்கட்டும். இன்றைக்கு இப்பொழுதே ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து கர்த்தர் சந்தோஷப்படுத்துங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க. அதை போலவே ஆண்டவரே, மகத்துவரிந்த தெய்வமே, வயசானவர்கள் கீழே விழுந்துடக்கூடாது, அடிபட்டுறக்கூடாது, எலும்பு உடஞ்சிடக்கூடாது, பெட்ரிடனாக ஒரு நாள் ஆயிடக்கூடாதப்பா. வாலிபத்தின் பாவங்கள், போதை பழக்கங்கள் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அல்லது வெளியே வர உதவி செய்யுங்க. எப்படியாவது காப்பாற்றுங்க. உலகம் இருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேமா ஏசப்பாவுடைய பிள்ளைகள், கத்திற்கை காத்திருக்கிற பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாதபடி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. நான் ஆசிரியர் ராட்சியப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலானுக்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. இப்பொழுது நம்முடைய வல்லமைகள் புறப்பட்டு போகட்டும் அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை உடம்பொழுது மறவாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அன்வயிக்கும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.